இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய சிடிசி வாய்ஸ் ஆஃப் காட் யூடியூப் மூலமாக இந்த செய்திகளை பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் நான் அன்பினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக இஸ்ரவேலின் வரலாறும் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் என்கின்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் அநேகர் படிப்பின் நிமித்தமாக வெளி இடங்களுக்கு, சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு நீங்கள் போகிறீர்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையிலே நீங்கள் போய் சேர்ந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட நம்முடைய திருச்சபையின் இந்த வாராந்திர செய்திகளை இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட, கர்த்தருடைய வார்த்தைகளினால் சத்தியத்தை அறிந்து கொள்ள நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் கல்தேயர் தேசத்திலிருந்து ஆபிரகாம் அழைக்கப்பட்டதையும், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்ததையும், அவருடைய சந்ததி எகிப்திலே அடிமையாய் 430 ஆண்டுகள் இருந்ததையும், 430 வருஷத்துக்கு பிற்பாடு அவர்கள் மோசேயின் தலைமையில விடுதலையாக்கப்பட்டு, பிறகு யோசுவாவின் தலைமையில கானான் தேசத்துக்குள்ளே குடியேறினதையும், அது மாத்திரமல்ல, குடியேற்றப்பட்ட அவர்கள் கூடாரங்கள் சீலோவில ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. ஆசரிப்பு கூடாரம் சீலோவில ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர்கள் தங்களுக்கு என்று ஒரு ராஜாவை, மற்ற நாடுகளில் இருக்கிறதை போல, மற்ற தேசங்களில் இருக்கிறதை போல தங்களுக்கு ஒரு ராஜாவை தேடி வேண்டும் என்று அவர்கள் ஆண்டவரிடத்திலே, அதாவது சாமுவேல் இடத்துல சொல்லி, சவுல் ராஜாவாக்கப்பட்ட அந்த காலம் வரை, அந்த காரியம் வரைக்கும் போன வாரத்திலே நாம் பார்த்தோம். சவுல் ராஜாவாகி பிற்பாடு என்ன ஆக்கப்படுறார்னா, தள்ளப்படுகிறார். பிற்பாடு ஆண்டவர் ஈசாயின் மகனாகிய தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் சிவந்த மேனியோ அழகிய கண்களோ நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நாம் முக்கியமான நிகழ்வுகளைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முக்கியமான நிகழ்ச்சிகளில் இருந்து நாம் இந்த இஸ்ரவேலின் வரலாறை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தாவீது இங்கே சவுல் தள்ளப்பட்ட பிற்பாடு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இங்கே தாவீது ஏற்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று தேவன் மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். தாவீதுடைய இயல்பு என்ன? அவன் ஆடுகளை மேய்க்கிற ஒரு அனுபவம் உடையவனா இருந்தாலும், அந்த ஆடுகளை மேய்க்கிற அந்த தாவீதுக்கு ஒரு மேலான அனுபவம் இருந்தது. அவன் தேவனை தேடுகிற ஒரு உணர்வுள்ள மனிதன். தேவனை தேடுகிற ஒரு மனிதனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? தேவனை ஒரு தனித்துவமாக, யூனிக்காக தேவனை தேடுகிற மனிதர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். எல்லாரையும் போல ஒரு சாதாரணமான ஒரு விசுவாச வாழ்க்கையை அல்ல, எல்லாரையும் போல சாதாரணமான ஒரு லெவல்ல அல்ல, ஒரு யூனிக், ஒரு தனித்துவமான விதத்தில தேவனை தேடுகிற ஒரு மனிதனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன் ஆண்டவர் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துறார் அப்படின்னா, தேவனை அவன் தேடுகிறது மாத்திரமல்ல, நல்லா புரிந்து கொள்ளணும், அவனும்
சில வீழ்ச்சிகளை சந்திக்கிறான். தேவ சமூகத்தில் போய் அவன் விழுந்து கிடக்கிறான். தேவ சமூகத்தை அவன் வாஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய விசுவாச பாதையில சில நேரங்களிலே சில குறைவுகளை, சில வீழ்ச்சிகளை நாம் சந்திக்க வேண்டி ஒருவேளை வரலாம். ஆனா விழுந்த பிற்பாடு பரிகாரங்களை தேடி ஓடினான் சவுல். விழுந்து போன பிற்பாடு சிங்காசனங்கள் பாதுகாக்கப்பட, தன்னுடைய சந்ததியாய் தொடர்ந்து ராஜாக்களாய் இருக்க, அதற்கான பரிகாரம் என்ன என்பதை தேடி ஓடினான் இந்த சவுல். ஆனால் வீழ்ச்சியை சந்தித்த தாவீது பரிகாரங்களை தேடவில்லை, பரிகாரியை தேடினான். ஏதோ ஒன்றின் மூலம் நாம் தேவனை மகிழ்வித்து விட முடியும் என்று நினைத்து தேவனுடைய, அதனால்தான் சாமுவேல் புஸ்தகத்தில் சாமுவேல் கிட்ட சொல்றாரு, அதற்கு சாமுவேல் சவுலை நோக்கி சொல்றாரு, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். பிரியமானவர்களே, நாம் என்ன காரியத்தை செய்தாலும் அதுல தேவன் மகிழ்கிறார் என்றாலும், ஆண்டவர் அவரை தேடுகிறவர்களைத்தான் இங்கே அவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அவருக்கென்று ஒன்றை செய்து விடுவதனால் நாம் சந்தோஷப்பட்டு விடுகிறோம், அது நல்லதுதான். ஆண்டவருக்கென்று எதையாவது ஒன்றை செய்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது மனிதனுடைய இயல்பான புத்தி, தவறில்ல. ஆனா ஆண்டவருக்கென்று ஒன்றை செய்து, ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று ஒன்றை செய்து, ஊழியக்காரனுக்கென்று ஒன்றை செய்து, ஏதோ ஒன்றை செய்து நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய குறைவுகளை, நம்முடைய பிரச்சனைகளை மறைத்துக் கொள்வதிலே நாம் சந்தோஷப்படாமல், தேவன் ஏற்படுத்தி இருக்கிற அவருடைய முறைகளிலே போய் நின்று மனதை மறுரூபமாக்கிக் கொள்வதிலே நாம் மகிழ கற்றுக்கொள்ள வேண்டும். புரிஞ்சவங்க மாத்திரம். பரிகாரங்களை தேடி பரிகாரியை நாம் விட்டுவிடக் கூடாது. சரி, ரொம்ப நீண்டது போதனையா போயிடுது, அதனால நான் ஜம்பாய் போறேன். இப்போ தாவீது சுகமாய் வாழ்கிறான். தாவீது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜாவாக சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற பொழுது தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இந்த தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான் என்றால் அநேக காரணங்கள் இருக்கிறது. அதுல 1-2 காரணம் என்ன அப்படின்னா, சுகமாய் வாழ்கிறான் தாவீது. ஆகாமிய கூடாரங்களில் வாழ்கிறான், அரண்மனைகளிலே வாழ்கிறான், சுகபோகங்களிலே வாழ்கிறான், சௌகரியமா வாழ்றான். ஆனா தாவீதுடைய இருதயம் எல்லாம் கூடாரங்களில் இருக்கிற கர்த்தருடைய சமூகத்தை குறித்து, உடன்படிக்கையின் பெட்டியை குறித்து. அங்க சொல்றான், நான் கேதுரு மர வீட்டில வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைச்சலின் கீழ் இருக்கிறது. ஐயா, ஒரு டென்ட்ல இருக்குதுயா கர்த்தருடைய கூடாரம், கர்த்தருடைய பெட்டி ஒரு கூடாரத்தில் இருக்குதுயா, ஒரு திரையின் கீழ் இருக்குதுயா. நான் சுகபோகமாய் வாழ்கிறேன், ஆனா கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்குது? மழையிலையும் வெயிலையும் ஒரு மதிக்கப்படாத ஒரு நிலையில கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதே தேவனை மகிமைப்படுத்ததான். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான்.
நாம் தேவனால் உயர்த்தப்படும் பொழுது நாம் தேவனை இன்னும் உயர்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல ஒரு நிறைய மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் நமக்கு எத்தனையோ பேர் ஜீவன் இல்லாமல் போன இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நாம சந்தித்த பிரச்சனையை விட சின்ன பிரச்சனையை சந்தித்து இந்த உலகத்தில் இல்லாமல் போனார்கள். எத்தனையோ பேர் நாம் சந்தித்த வியாதிகளை விட ரொம்ப சின்ன வியாதியை சந்தித்து இந்த உலகத்தில் இல்லாமல் போனார்கள். எத்தனையோ பேருக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சரியான ஒரு அமைப்பே இல்லாமல், ஒரு வீடு இல்லாமல், ஒரு வாசல் இல்லாமல் இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற உபகாரங்களை எண்ணி பார்த்தால் எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஆனா கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது, கர்த்தர் நம்மை சுகமாய் வைத்திருக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும் பொழுது, கர்த்தர் நம்முடைய எல்லைகளில மேன்மைகளை கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கான ஒரு பலத்தை, நமக்கான ஒரு அங்கீகாரத்தை, நமக்கான ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நமக்கு எது மேல கவனம் வரணும்னா, தேவனுடைய காரியங்களின் மேலே கவனம் வர வேண்டும். தாவீதிற்கு, அரண்மனையில் இருக்கிற தாவீதிற்கு, கேதுரு மரங்களின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிற தாவீதுக்கு சுகமாய் இன்பமாய் வாசனை திரவியங்களால் பலவிதமான இன்பங்களால் பூரித்து கொண்டிருக்கிற ஒரு தாவீதுக்கு கவனம் எங்க இருக்குது? ஐயோ, நான் சுகமா பஞ்சமத்தில படுத்து தூங்குறேன், ஆனா தேவனுடைய கூடாரமோ, தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியோ திரையின் கீழ் ஒரு கொட்டாயில் இருக்குது, ஒரு குடிசையில் இருக்குது. கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த அக்கறை உள்ளவர்கள் பல மேற்கத்திய நாடுகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் என்னடானா, அவங்க தேவனுடைய காரியங்களில், தேவனுடைய சபைக்கு அடுத்த காரியங்களில், தேவனுடைய ஊழியங்களில், ஸ்தாபனங்களில் தங்களை முழுமையாய் ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். அன்பு சகோதரனே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு மேன்மையான வழியை தேவன் உண்டாக்கி தரும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய சபையின் மேல் ஒரு கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய சபையை குறித்த ஒரு அக்கறை உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா? இந்த சபையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பிரம்மாண்டமான சபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிராமத்துல 40 அடி அகலம் 100 அடி நீட்டுன்றது உண்மையா பெரிய கிருபைதான், பெரிய கிருபைதான். ஆனா இன்னும் இதுல எவ்வளவு வேலைகள் இருக்குது, உணர்றீங்களா இல்லையா? பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறவங்களுக்கு அந்த செய்தி புரியும். இன்னும் எவ்வளவு வேலை இருக்குதா இல்லையாங்க? இன்னும் இதை சார்ந்து நம்ம கிளை சபைகள் எவ்வளவு வேலை இருக்குதா இல்லையா? நமக்கு செய்யாறுல ஆண்டுடைய கிருபையால இடங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது, அள்ளியந்தல் இடங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது, ஆர்னில ஒரு ஷெட் போட்டிருக்கிறோம். ஆனா வேலைகள் இருக்குதா இல்லையா? ஒரு சொன்னார், ஒரு விசுவாசி பிரதர் சொன்னார், ஐயா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு. ராங் ஸ்டேட்மெண்ட் பிரதர். என்னத்தை ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க? ஒரு கல்லை வச்சு ஒரு கட்டடத்தை கட்டி அதுக்கு ஒரு பூசு வேலை பண்ணி ஒரு பெயிண்ட் அடிச்சு அதுக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டா ஜெயிச்சிட்டுன்னு அர்த்தமா? இந்த சபையை கொண்டு தேவன் செய்ய நினைக்கிற வேலைகளை செய்து முடிக்கும் பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களை கொண்டு இந்த காரியங்களை செய்தீர் என்று திருப்தி பெற கற்றுக்கொள்ளணும். தாவீதுக்கு சுகமான வாழ்க்கையை அமைய அமைய அவன் தேவனுடைய ஆலயத்தின் மேல, தேவனுடைய சமூகத்தின் மேல, தேவனுடைய வீட்டின் காரியங்களின் மேல கவனத்தை செலுத்த ஆரம்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவன் சொல்றான் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 17 1 4 17 4. நீ நான் வாசமா இருக்க, நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம்பா. ஆண்டவர் சாலமோனை கொண்டு கட்டுவதாக வாக்கு கொடுக்கிறார் இல்லையா? 12ஆம் வசனத்துல பாருங்க, அவன் எனக்கு, அதாவது 11-12 1 நாளாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்கள். நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைக்க பண்ணுவேன்.
நாத்தான் வேலிடத்துல தாவீது சொல்லுகிறார், என்னுடைய வீடு அரண்மனையும் கேதுரு மரங்களால் நிறைந்திருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய வீடோ உடன்படிக்கையின் பெட்டியோ கூடாரங்களிலும் திரைச்சீலைகளிலும் இருந்து அது மழையிலும் வெயிலையும் அது நனைந்து கொண்டிருக்கிறது. அப்பா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அவன் எனக்கு ஆலயத்தை கட்ட வேணாம், ஆனா அவன் சந்ததியில் இருக்கிற ஒருவனை நான் எழுப்பி ஆலயத்தை கட்ட பண்ணுவேன், அவனுடைய ராஜ்யத்தை நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு தாவீது, சரி அப்ப எவனாவது கட்டிட்டு போட்டோம், பரவாயில்ல, நாம நம்முடைய விருப்பத்தை தெரிவிச்சிட்டோம், நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கல, சரி கட்டுறது தோத்துறோம், ஏதாவது ஒருத்தர் கொண்டு அதை செஞ்சுட்டு போட்டோம், யாரையாவது கொண்டு அதை செஞ்சுட்டு போட்டோம், அப்படி நினைக்கல. 1 நாளாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது. 1 நாளாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 22:14 நான் வாசிக்கிறேன். நான் இதுல ஏன்னா நமக்கு வாய்ஸ் கிளியரா கேட்கணுன்றதுக்காக இதுல வாசிக்கிறேன். 1 நான் வாசிக்கிறேன். 1 நாளாகம 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாழ்ந்து பொன்னையும், அதே எங்க அப்பா, இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சமதரித்தும் மரங்களையும் கற்களையும் சமதரித்தும் வைத்தேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் இந்த தாவீதை ஆடுகளின் பின்னால் இருந்து கொண்டு வந்து அவனை அரசனாக்குகிறார். அவன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு சுகமாய் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கும் போது பல தேசங்களை ஜெயித்து பல மக்கள் இனங்களை அவன் தோற்கடித்து அவன் ராஜாவாக அவன் கம்பீரமாய் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில அரண்மனையில உட்கார்ந்து கொண்டு சுகபோகமான ஒரு அறையில உட்கார்ந்து கொண்டிருக்கிற தாவீது சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய வீடு, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி, ஆண்டவருடைய கூடாரம், ஆண்டவருடைய திரைச்சீலை. இப்ப ஆண்டவர் நாத்தான் வேல் மூலமா சொல்லிட்டார், நீ கட்ட முடியாதுப்பா, உன் சந்ததியில ஒருத்தன் கட்டுவான். அப்ப முடிஞ்சது, அப்ப நமக்கு தேவையில்லை, அடுத்து யாராவது பார்த்துக்குவாங்க பொழுது, அடுத்து வரவங்க ஏதாவது பண்ணி கட்டிக்குவாங்க பொழுது என்று அவன் அந்த பாரத்தில் இருந்து விலகி விடாமல், ஒருவேளை கட்டுவதற்கான அனுமதி எனக்கு தேவன் கொடுக்காவிட்டாலும் கட்டுவதற்கான பொருட்களை சேகரிப்பதற்கான அனுமதி தேவன் கொடுத்திருந்தார். 1,00,000 தாலந்து பொன் என்றால் ஏறக்குறைய அதனுடைய அளவு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தாலந்தின் அளவு 34.2, அதாவது 34.25 கிலோ ஒரு தாளந்துன்றது. நாம 34 வச்சுக்குவோம். 34 கிலோங்க ஒரு தாளந்து தங்கன்றது 34 கிலோ. அப்படியானால் 1,00,000 தாளந்து என்றால் 34 லட்சம் கிலோ தங்கத்தை அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்று சபதரித்து வைத்திருந்தான். 10 எவ்வளவு பெரிய விஷயம், கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஐயா 34 லட்சம் கிலோ. நாம நோட்டு போடவே யோசிக்கிறோம், அப்புறம் எங்க கோல்டு போடுறது? எப்பவுமே ஆண்டவர் இந்த இயற்கையும் தேவனும் சில விதங்கள்ல ஒத்து போவாங்க. இந்த நிலத்துல நீங்க விதைச்சீங்கன்னா அது உங்களுக்கு என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். விதைக்கவே இல்லை. பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் புசிப்பும் இருக்கணும்னு சொல்றாரு. விதைக்கணும், அறுக்கணும், புசிக்கணும். நமக்கு விதைக்க மனம் இல்லாவிட்டால் அறுக்கிறதுக்கு எப்படி முடியாதோ, இயற்கையில விதைக்காத ஒன்றை நீங்கள் அறுக்க முடியாது. ஆண்டவருடைய ராஜ்யத்துல நீங்கள் விதைத்து பழக வேண்டும்.
இந்த காற்றை தேவன் தான் கொடுக்கிறார், இந்த தண்ணீரை தேவன் தான் கொடுக்கிறார், இந்த ஜீவனை தேவன் தான் கொடுக்கிறார். நாம் ஒரு நாள் தூங்கி எழுந்து கொள்வது தேவனுடைய கிருபை. நமக்கான பலனை கொடுப்பது தேவன். நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது தேவனால் என்று நம்புகிறவர் மாத்திரம் கரங்களில் தள்ளிவே சொல்லுங்க. அப்படியானால் ஒரு நொடி கூட நம்முடைய பலத்தால், நம்முடைய அறிவால், நம்முடைய ஆற்றலால், நம்முடைய திறமையால், நம்முடையவர்களால் நாம் வாழ்வது இல்லை. நம்முடைய ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு அணு செகண்டும் தேவ தயவு என்றால் தேவன் அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்காக தாவீதுக்குள்ளே ஒரு பாரத்தை கொடுத்தார். அவன் அதற்காக சவதரித்தவைகளுடைய எண்ணிக்கையை பாருங்க. 34 லட்சம் கிலோ தங்கம், 10 லட்சம் தாலந்து வெள்ளி என்றால் ஏறக்குறைய அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா நம்ம டன் கணக்குல பார்த்தாலே 34,000 டன் வெள்ளி. 34,000 டன்னு வெள்ளியை அவன் சவதரித்து வைத்திருந்தான். அப்போ நான் சொல்றேன், அரண்மனையின் அந்த பண செலவை விட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, அரண்மனையில் தாவீது வாழ்ந்த அரண்மனையின் செலவை விட தாவீது தேவனுடைய சபைக்காக, தேவனுடைய வீட்டிற்காக, தேவனுடைய அந்த ஆலயத்திற்காக ஏற்படுத்தி வைத்திருந்த பொருட்களின் அளவு மிக 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 அதிகமானது. நான் சொல்லுகிறேன், நம்முடைய வீடுகளை விட தேவனுடைய வீடு பெரிதா இருக்கட்டும். நம்முடைய வீட்டில் இருக்கிற அலங்காரங்களை விட தேவனுடைய வீட்டிலே அலங்காரங்கள் அதிகமா இருக்கட்டும். நம்முடைய வீட்டுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவங்களை விட தேவனுடைய வீட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவங்கள் அதிகமா இருக்கட்டும். எங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு வருகிறது என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இவருடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சி பாவப்பட்ட வீட்டில் குடியிருக்கும் காலம் இதுவோ. உங்களுக்கு ஒரு ஆசை வரணும், அந்த சபையில ஏதாவது ஒரு அலங்காரம் என்னால் நடக்கணுமே. அலங்காரம்னா கோலத்தை கொண்டாந்து போட்டுருக்க கூடாது. அலங்காரம் சொல்லிட்டாரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து, ஐயா அலங்காரத்தை சொன்னீங்கல்ல பாருங்க, நாங்க வெல்கம்னு ஒரு பெரிய அலங்காரத்தை போட்டு வச்சுட்டோம், எங்களால முடிஞ்சது செஞ்சுட்டு ஐயான்னு சந்தோஷப்பட்டுற கூடாது. இங்கே நிறைய வசன போர்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நிறைய பிளக்ஸ் நமக்கு தேவைப்படுகிறது, பிளக்ஸ் போர்டு தேவைப்படுகிறது. நீங்க யோசிங்களேன், நம்முடைய வீடுகளை நாம் எப்படி அலங்கரிக்கிறோமோ, நம்முடைய வீடுகளை நாம் எப்படி ஞானமுள்ள பொருட்களால் நிரப்புகிறோமோ, அதை விட அதிகமாக கர்த்தருடைய சபையை நாம் தெய்வீக நிலையில அலங்கரித்து பழக வேண்டும். தேவனுடைய சபையை குறித்து தாவீதுடைய இருதயத்தில் இருந்த வாஞ்சையை பாருங்கள். 34 லட்சம் கிலோ தங்கத்தை ஒருத்தன் சவதரிக்கிறான் என்றால் எவ்வளவு வாஞ்சை தேவனுடைய ஆலயத்தின் மேல் அவனுக்கு இருந்திருக்கும் பாருங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் சமூகத்தையும் தேவனுடைய ஆலயத்துக்கும், தேவனையும் விரும்பினான், தேவ சமூகத்தையும் விரும்பினான், தேவனுடைய ஆலயத்தையும் விரும்பினான். ஆகவேதான் அவன் தேவனையும் தேவ சமூகத்தையும் தேவாலயத்தையும் முக்கியப்படுத்துறதுனால ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, நீ என் இருதயத்துக்கு ஏற்ற ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்குள்ள ஒரு ஆசை எந்த நிலையில பாருங்க. அவன் சுகபோகத்தில் இருக்கும்போது சொல்லணும், நான் என் சிறுமையிலே ரொம்ப தாழ்த்திடுறான், நான் ரொம்ப கொடுத்துறதுனால நான் ஒரு பெரிய ஆளுன்ற மாதிரி ஒரு தோற்றம் உண்டாயிடக்கூடாது. நான் ஒரு நிறைய காணிகை கொடுத்து விடுவதனால், நிறைய தசம பாகங்கள் கொடுத்து விடுவதனால், நிறைய பொருட்களை கொண்டு வந்து தேவனுடைய சபையிலே நான் கொடுப்பதனால், போடுவதனால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நபராக நான் இருந்துவிட கூடாது என்பதற்காக 1 லட்சம் தாலந்து பொன்னையும் 10 லட்சம் தாலந்து வெள்ளியை சவதரித்த தாவீது எப்படி அறிமுகப்படுத்துறானா, சிறுமையிலே நான் இதை கொண்டு வருகிறேன். நான் என்னை சின்னவனாக்கி தேவனுடைய காரியத்திற்கு கொடுப்பது பெரிதா இருந்தாலும் அதனால நான் பெரியவன் அல்ல, நான் தேவனுடைய காரியங்களிலே சிறியவன். தேவனுக்கு என்று கொடுத்து விடுவதனால்
தேவனுக்கென்று என்றைக்கோ ஒன்றை செய்து விட்டதினால், தேவனுக்கென்று ஏதோ ஒரு நாளில் ஒரு இடத்தை கொடுத்து விட்டதினால், என்றைக்கோ ஒரு நாளிலே நம்முடைய பொருட்களில் இருந்து ஒரு பங்கை கொடுத்ததினால் சந்தோஷப்பட்டிருக்கூடாது. ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாள் தோறும் தங்கள் கைகளில் அவர்கள் வரவுக்கு தக்கதாக கொண்டு வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் போடுகிற காணிக்கையை நாம் போடக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்தின்படி போட்டு பழகணும். எல்லாரும் செலுத்துகிற பங்கை நாம் செலுத்தக்கூடாது. எல்லாரும் கொடுக்கிற ஒரு பிரிவை நாம் கொடுக்க கூடாது. தேவன் நம்மை வைத்திருக்கிற நிலைக்கு தக்கதாக நாம் நம்முடைய மனம் ஆண்டவருடைய பேரில் இருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாய் கொடுத்து பழகணும். எனக்கு இந்த சத்தியம் புரியுதுன்றவங்க மட்டும் ஆமீன் எப்பவுமே சந்தோஷமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நடக்கிறது என்ன அப்படின்னா, 2 நாளாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நம்ம வரலாம். 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்ப தேவனுடைய ஆலயத்திற்கான ஸ்தலத்தையும் மேப் போட்டு வச்சது யாருதான்? இடத்தை குறித்து வைத்தது யாருதான்? அந்த மேப்பும் யாருடையதுதான், அதற்கான பொருளும் யாருடையதுதான். சாலமோனின் ஆலயம் என்று சொல்லப்பட்டாலும் உண்மையா சொல்லணும்னா அது யாருடைய ஆலயம் சொல்லப்படணும்? தாவீதினுடைய ஆலயம் என்று சொல்லப்படணும். தாவீது குறித்து வைத்திருந்தான், அவருடைய இருதயத்துல தாவீது குறித்து வைத்திருந்தான். அதை சாலமோன் என்ன பண்றாரு? அதே அதிகாரத்துல நீங்க 8ஆம் வசனத்தை வாசிங்க. மகா பரிசு நான் வாசிக்கிறேன், நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க வாசிக்கிறதுல. மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான், கரங்களை உயர்த்தி. அதன் நீளம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படி 20 முழமும் அதன் அகலம் 20 முழமுமா இருந்தது. அது 600 தாலந்து பசுமணினால் இழைத்தான். நல்லா கவனிங்க. அதே போல 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்நிதிக்கு முன்னிருக்க சங்கிலிகளையும் பண்ணி தூண்களின் முனைகளின் மேல் பற்ற வைத்து 100 மாதுளம் பழங்களையும் பண்ணி அந்த சங்கிலிகளில் கோர்த்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. 2 நாளாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் இணைத்து கர்த்தருடைய ஆலயத்தை அவன் கட்டுகிறதை பார்க்கிறோம். இது எப்ப நடக்குது அப்படின்னு சொன்னா, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இது BC 957 தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. BC 957. இந்த வரலாறுகள் எல்லாம் உலகத்திலே நடக்கிற வரலாறு. இந்த உலகத்தின் வரலாறையும் இந்த வேதத்தின் வரலாறையும் பிரிக்கவே முடியாதுங்க. ஆகவேதான் இஸ்ரவேலின் வரலாறை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை நமக்கு சரியாய் புரியும். இயேசுவின் வருகை சரியாக புரிந்தால் அவருடைய வருகைக்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் பரிசுத்த வசனத்தை கொண்டும் தேவ மனிதர்களை கொண்டும் ஆயத்தமாக்கப்படும் என்பதை பல வருடமாக நான் போதித்துக் கொண்டு வருகிறேன். அப்படியானால் தாவீதுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற ஆசை வந்தது. சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தான். எப்போ? ஏறக்குறைய சாலமோனுடைய ஆட்சி காலம் எப்போன்னு பாத்தீங்கன்னா BC 970 இருந்து BC 930, அதாவது கிமு 970 இருந்து கிமு 930 வரைக்கும் சாலமோன் இஸ்ரவேலிலே அரசாண்டான். வரலாறு எவ்வளவு உண்மையா இருக்கிறது என்பதை பாருங்கள். இப்போ சிதேக்கியா ராஜாவின் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது ஒரு வேத பாடம் போன்று இருக்கக்கூடிய தேவ செய்தி. ஆகவே இதை நான் நார்மல் தேவனுடைய செய்தியை போல, நீங்க பிரசங்கத்தை போல சண்டே மெசேஜ் மாதிரி மாத்திரம் நீங்க யோசிக்க கூடாது. எல்லாருக்கும் வேத பாட வகுப்புக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த கிராமங்களிலே குறைவா இருக்கிறதுனால் நமக்கு இந்த சத்தியங்கள் இந்த நாட்களிலே, இப்படி யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் சத்தியங்களை சரியாய் புரிந்து கொண்டால்தான்
இஸ்ரவேலிலே யுத்தம் என்றால், இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் நடக்கிறது என்றால், இயேசுவின் வருகை மிக மிக சமீபம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்தியை தொடர் போதனையாக கொடுத்து கொண்டு வருகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, 25:8-9 கூட வாசித்துருங்கம்மா. ஆஹா, சாலமோனால் தாவீதினால் திட்டமிடப்பட்டு, சாலமோனால் பொருட்கள் சவதரிக்கப்பட்டு, பல 1000 கிலோ தங்கத்தையும், பல 1000 கிலோ வெள்ளியையும், பல 1000 கிலோ வெண்கலத்தையும், பல 1000 கிலோ இரும்புகளையும், விலையேற பெற்ற மர சாமான்களையும் கொண்டு கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயமானது, அதாவது கிமு 957 கட்டப்பட்ட இந்த ஆலயமானது கிமு 586 நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிமு 586 கர்த்தருக்கு 957 கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான ஆலயம் கிமு 586 சிதேக்கியா ராஜாவின் நாட்களில் இந்த தேவனுடைய ஆலயம் இடித்து சுட்டெரிக்கப்பட்டது. இந்த ராஜாக்கள் ஏன் அப்படி சுட்டெரிக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 25:7 வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. 2 ராஜாக்கள் நேபுகாத் நேச்சார் சிதேக்கியா ராஜாவின் பிள்ளைகளை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினானா, அவன் கண்ணை தோண்டி குருடாக்கி அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனானா. ஐயா, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இஸ்ரவேலின் யூதாவின் ராஜாக்களா இருந்து உலகத்திற்கே வெளிச்சம் கொடுத்து உலகத்தால் பிரம்மாண்டமாக ஒரு கட்டத்துல பாபிலோனின் ராஜா ஒரு கட்டத்துல ஒரு நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறான், பூமியிலே இப்படி ரட்சிக்கத்தக்க வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். ஆனால் இந்த கட்டத்துல பாருங்க, இந்த காலகட்டத்தில் பாருங்க, இந்த இஸ்ரவேலின் ராஜாக்களை, சிதேக்கியாவை, அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் அவன் கண்களுக்கு முன்பாக அவன் வெட்டி கொன்று அவன் கண்ணை தோண்டி அவனை பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு போகிறான். ஏன் தெரியுங்களா? ஏன் அப்படி நடந்ததுன்னா, 24ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதாவது 2 ராஜாக்கள் 23:36 வாசிங்க. யோயாக்கிம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ரூமா ஊரானாகிய பெதாயாமின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் செபுதாள். அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்படி சொல்லிட்டு, அதாவது இந்த யோயாக்கிம் என்கின்ற ராஜா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தானா, அதே போல 2 ராஜாக்கள் 24:19 யோயாக்கிம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். யாரு? சிதேக்கியா. யோயாக்கிம் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தான். யோயாக்கிம் செய்தபடியே சிதேக்கியாவும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். என்னங்க இந்த பிதாக்கள் செய்த பாவம்? இந்த ராஜாக்களின் வம்சத்தில் வந்தவர்கள் செய்த பாவம் என்ன? அவர்கள் தேவனை வணங்குவதை விட்டுவிட்டு அவர்கள் அஸ்தரோத்தையும் பாகால்களையும் பலவிதமான அந்நிய தெய்வங்களையும்
அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் தேவன் ஏற்படுத்தின முறைகளுக்கு எதிராக அவர்கள் புதிய ஒரு முறைகளை உருவாக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அருவருக்கிற விக்கிரகத்தை இஸ்ரவேலிலே கொண்டு வந்து நாட்டினார்கள். அவர்கள் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை தொடர்ந்து யோயாக்கீம் செய்தான். யோயாக்கீம் வழியில் சிதேக்கியாவும் செய்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மகிமைப்படாத ஒரு நம்பிக்கையை அநேக விசுவாசிகளுக்குள்ள இன்னும் பலவிதமான பாரம்பரியங்கள் உயிரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அநேக விசுவாச மக்களுக்குள்ள, அநேக ஊழியம் செய்கிறவர்களுக்குள்ள தேவன் அருவருக்கிற, தேவனுடைய வேதம் அருவருக்கிற பல மத சடங்குகளும் பாரம்பரியங்களும் பழக்க வழக்கங்களும் உயிரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. தேவன் விக்கிரகத்துக்கு எதிராக, தேவனுடைய கோட்பாட்டுக்கு எதிரான காரியத்திற்கு எதிராக தேவன் பயங்கர பக்தி வைராக்கியம் உள்ளவர் என்பதை மறந்துவிட்டு சர்வ சாதாரணமாக தேவன் அருவருக்கிற இறையலுக்கு எதிரான கொள்கைகளில், இறையலுக்கு எதிரான கோட்பாடுகளில் அதை குறித்த புரிதலே இல்லாமல் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, சத்தியம் தெரியல என்ற விஷயமே நம்ம ஆளுங்களுக்கு தெரியலையா, இது தவறு என்கின்ற விஷயமே நம்ம ஆளுங்களுக்கு தெரியாம இருக்குதான். அப்படியானால் சிதேக்கியா ஏன் அப்படியாக கொடுமைப்படுத்தப்பட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் தன் பிதாக்களின் வம்ச வரியிலே நடந்தான். விட்டு வந்தவைகளை மறுபடியும் திரும்பி பார்க்காது, வீட்டு காரியங்களை, வீட்டினுடைய பாரம்பரியங்களை, ஜாதியின் பாரம்பரியங்களை, குடும்பத்துக்கு என்று இருக்கிற பாரம்பரியங்களை தூக்கி தலையில வைத்துக் கொண்டு எத்தனை வருடமாய் 20 வருட விசுவாசி, 25 வருட விசுவாசி, 30 வருட விசுவாசி, பிரச்சனை ஏற்பட்டால் போயிட்டு சூனியக்காரங்கிட்ட நின்றுடுது, ஜோசியக்காரங்கிட்ட போய் நின்றுடுது. நம்ம ஊழியக்காரரும் இன்றைக்கு சளைத்தவர்கள் அல்ல. எந்த கூட்டத்துக்கு போனாலும் உனக்கு செய்வினையின் ஆவி, 9 ஆண்டுகளாய் செய்வினையின் ஆவி, பஞ்சவாவி, ஏவல் பிசாசு. மக்கள் இதை கேட்டு கேட்டு இதையெல்லாம் நம்பி 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 எங்க மூடத்தனமும் முட்டாள்தனமும் இருக்குதோ அங்க மக்கள் கடவுளை அதிகமா தேடுவாங்க, இல்லாத கடவுளை. நல்லா கவனிச்சு பாருங்க, எங்கே மூடத்தனமான நம்பிக்கை இருக்கிறதோ, எங்கே முட்டாள்தனமான நம்பிக்கை இருக்கிறதோ அந்த இடத்துலதான் மக்கள் அதிகமாக இல்லாத இறைவனை தேடுகிறதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். இருக்கிறவராகவே தேவன் இருக்கிறவர் என்றாலும் இந்த வேதத்துக்கு எதிரான கருத்தை உடைய, இந்த வேதத்துக்கு எதிரான கோட்பாட்டை உடைய, இந்த வேதத்துக்கு எதிரான கொள்கையை உடைய, வேதத்துக்கு எதிரான ஒரு உபதேசத்தை உடைய ஒரு சபை நடுவில் 1000, 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் பேர் கூடி வந்தாலும் அந்த தேவனால் இருக்க முடியாது. புரிஞ்சுவங்க. உலகம் நிறைய கூடி வந்து விடுவதனால், உலகத்தினுடைய ஆடம்பரமான அந்த மத அமைப்புகள், ஆன்மீக என்கின்ற பேரில் இருக்கிற மத அமைப்புகள் கூடி விடுவதனால் தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார் என்று எண்ணி விடாதிருங்கள். அழகான ஆராதனையில் மாத்திரமல்ல, எத்தனையோ சினிமா நடிகர்களுடைய மெல்லிசையில் கூட மக்களை ஆள வைக்க முடியும். ஆஹா என்பதனாலேயோ, ஓஹோ என்பதனாலேயோ 1000 பேர் 10,000 பேர் அங்க கூடி பிரம்மாண்டமான இசைக்கருவிகளால் பிரம்மாண்டமான மேடைகளை அமைத்து பாடி அப்படியே ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஷேக்கை கொண்டு வந்து விடுவதாக நீங்கள் நினைத்து அது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்களானால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள் என்று அர்த்தம். வேதத்தின் தத்துவங்களுக்கு எதிராக, வேதத்தின் உபதேசத்துக்கு எதிராக, வேதத்தின் கொள்கைக்கு எதிராக, தேவன் ஏற்படுத்தியிருக்கிற இறையியல் முறைக்கு எதிராக யார் எந்த இடத்துல எதை பேசினாலும் அது எதிர்க்கப்பட வேண்டியது. அந்த இடத்தை நாம் ஒரு நாளும் வாஞ்சிக்கவே கூடாது. ஏதோ ஒரு சபைக்கு போய் உட்கார்ந்துருது, ஏதோ ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்துருது, பக்கத்துல இருக்குது, தெண்டல் இருக்குது, பொங்கல் இருக்குது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்.
இப்போ இவங்க என்ன பண்றாங்க? பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். 2 நாளாகம புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 நாளாகமும் 36. நம்ம ஒரு சீரியலா வந்துட்டு இருக்கிறோம், ஞாபகம் இருக்குதுங்களா? எங்க இருந்து வந்துட்டு இருக்கிறோம்? நம்ம தேவனிலிருந்து அப்படியே வந்துட்டு இருக்கிறோம். தேவனுடைய பன்மைத்தன்மை, தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவனுடைய தூதன், தேவதூதனுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிற இடம், அதுக்கு பிற்பாடு மனிதனை படைக்கும் தேவ திட்டம், மனிதனும் விழுந்து போனான், மனிதர்களை தேடி மறுபடியும் தேவன் வேறொரு படைப்புக்கு போகாமல் மனிதனை கொண்டு ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தை பூமியில நிறைவேற்ற விரும்பினார். ஆகவே ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததிகள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து மோசேயின் மூலமாக விடுதலையாக்கப்பட்டு யோசுவாவின் தலைமையில கானானுக்குள்ளே வழிநடத்தப்பட்டார்கள். கானானுக்கு வந்து அவர்கள் ராஜாக்களை தேடினார்கள், ராஜாக்களை கேட்டார்கள். சவுல் ராஜாவாக்கப்பட்டு தள்ளப்பட்டான். பிற்பாடு தாவீது ராஜாவாக்கப்பட்டு அவருடைய சந்ததிகள் என்னன்றதை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு புரிதன்றவங்க, இது இஸ்ரவேலின் வரலாறு. இந்த இஸ்ரவேலின் வரலாறு உங்களுக்கு சரியா புரிந்தாதான் ஒவ்வொரு இஸ்ரவேலின் செய்தி நீங்க கேள்விப்படும் போதும் இயேசு ராஜா வருகிறார். கர்த்தருக்கு இஸ்ரவேலில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் வருகை குறித்த அறிவும் இல்லை, அக்கறையும் இல்லை. ஆனா இஸ்ரவேலில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கிற தேவஜனமே, உங்களுக்கு எனக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே இஸ்ரவேலுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றால், வேதத்தில் இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டது நடந்து கொண்டிருக்கிறது என்றால், சபையின் வருகைக்கு என்று சொல்லப்பட்டது நடந்தே தீரும், நடக்கிறது. அப்படியானால் அவர் வருவார், நான் போவேன். அவர் மேலிருந்து வருவார், நான் கீழே இருந்து போவேன். இயேசுவின் வருகையை நோக்கி எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? இயேசுவின் வருகையை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நான் இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து இயேசு கிறிஸ்து மேல உள்ள அன்பை நான் வெளிப்படுத்திடுறேன். இயேசு ராஜா இன்னைக்கு நீங்க வந்துட மாட்டீங்களான்னு நான் ஒரு எண்ணத்தையாவது நான் வெளிப்படுத்துறவங்க பார்க்கலாம். இப்போ 2 ராஜாக்களின் 2 நாளாகமும் 36:21. 2 நாளாகமும் 36:21. எழுபது ஆண்டுகள். இந்த நல்லா கவனிக்கணும், நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாரும் செய்தியாளரை பார்க்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு மறைஞ்சு உட்காடுறீங்க, ஏன்னே தெரியல. சிலர் ரெகுலராகவே மறைஞ்சு உட்காடுறீங்க. ஒன்னும் அது ஆரோக்கியமான விஷயம் அல்ல. சகோதரிகள் எல்லாரும் முகத்தை தெரிகிற மாதிரி உட்காரணும், சகோதரர்கள் எல்லாரும் முகம் தெரிகிற மாதிரி உட்காரணும். அப்பதான் செய்திகள் உங்களுக்கு புரியும். என்னை பொறுத்த மட்டில் நான் ஒரு வாய்ஸ் ஆஃப் காட். மற்றபடி நீங்க யூஸ் பண்றதும் பண்ணாதும் உங்க விருப்பம், ஒன்றும் தப்பு இல்லை. இவ்வளவு தூரம் செலவு பண்ணி வரீங்க, சிலர்லாம் 42 கிலோமீட்டர்லாம் வரீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. 42 84 கிலோமீட்டர்லாம் வந்து போறீங்க சில குடும்பங்கள், ரொம்ப சந்தோஷம். சிலர்லாம் எவ்வளவு தூரம் 26 கிலோமீட்டர் இருந்தாலும் வரீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா வருவதற்குரிய பிரயோஜனத்தை நீங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். சரி, அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இவர்கள் பாபிலோனில ஏறக்குறைய 70 ஆண்டுகள் இவர்கள் அடிமையாய் இருக்கிறார்கள். இந்த இஸ்ரேல் மக்கள் எங்கெல்லாம் அடிமையா இருந்தாங்களோ அங்கெல்லாம் உலக அதிசயங்கள் இருக்கும். பாத்தீங்கன்னா கவனிச்சீங்கன்னா, எகிப்தில் அடிமையா இருந்தாங்க, பிரமிடுகள். பாபிலோன்ல அடிமையா இருந்தார்கள், தொங்கும் தோட்டம். அவர்களுடைய இன்டலெக்சுவல் அப்படி, அவங்களுடைய அறிவு ஞானம் அப்படிப்பட்டது. சரி, இப்போ பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ், 2 நாளாகம புஸ்தகம் 36, 22, 23 நீங்க வாசித்தீங்கன்னா அதே 2 நாளாகம 36, 22, 23 நான் வாசிக்கிறேன். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்.
அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். இந்த கோரேஸ் ஒரு விதத்துல எஸ்தர் வழி வந்த அப்படின்ற மாதிரிலாம் சில கருத்துக்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆராய்ச்சிக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டாம். நாம இஸ்ரவேலின் வரலாறை தீர்க்கமாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். இவர்கள் 70 ஆண்டு காலம் பாபிலோனிலே அடிமையா இருந்த பிற்பாடு ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக அவர்கள் மறுபடியுமாக இங்கிருந்து என்ன பண்றாங்க, பாபிலோன்ல இருந்து மறுபடியும் எதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க? கானான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மறுபடியும் 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 எங்கிருந்தாலும் கர்த்தர் அவர்களை எங்கிருந்தான் அழைக்கிறாரு? கானான். நீங்க எங்கிருந்தாலும் கர்த்தர் உங்களை அழைக்கிறது பரலோக ராஜ்யம். நீங்க எந்த தேவையோடு வந்தாலும் கர்த்தர் அந்த தேவையை நிறைவேற்றுவது பரலோக ராஜ்யத்தை மனதிலே வைத்து. நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை மன்னிப்பது, எந்த விதமான தேவையோடு வந்தாலும் கர்த்தர் அதை சந்திப்பது, எந்த விதமான பிரச்சனையில் இருந்தாலும் அதை சரிப்படுத்துவது, எந்த விதமான ஆறுதலும், எந்த விதமான அற்புதமும், எந்த விதமான அதிசயமும், எந்த விதமான கடிந்து கொள்ளுதலும், எந்த விதமான வாக்குத்தத்தமும் ஒரே ஒரு காரியங்களுக்கு நேராகத்தான் திரும்ப 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 கொடுக்கப்படுகிறது. அது தேவனுடைய ராஜ்யம். நீங்கள் எங்க போனாலும் உங்களுடைய ஸ்தோத்திரம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம எங்க போனாலும் நம்முடைய போக்கஸ் பரலோகத்தின் மேல இருக்கணும். சரி, இப்ப பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் என்ன பண்றாருன்னா, அதாவது கிமு 538 இருந்து 520 வரைக்கும் ஏறக்குறைய 18 ஆண்டுகள். நல்லா புரிந்து கொள்ளணும். கிமு 538 இருந்து கிமு 520 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலங்களில் செருபாபேல், யோசுவா, மொர்தெகாய், நெகேமியா போன்ற ஒரு தலைமையில இந்த தேவனுடைய ஆலயம் மறுபடியும் என்ன பண்ணப்படுது? புதுப்பித்து கட்டப்படுகிறது. இதற்கு உதவியா இருந்தது பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ். இருக்கிறீங்களா? இது எங்கேயோ பஜனையில ஏதோ தெரியாத இல்லாத ஒரு உலகத்தை பத்தி நான் பேசிட்டு இல்ல. நீங்க உலக வரலாறு எடுத்து புரட்டினால் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சத்தியங்கள் எல்லாம் இஸ்ரவேலின் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வரலாற்று சத்தியங்களும் உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வரலாறும் எவ்வளவு ஒத்து போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கற்பனையில உருவான கற்பனையை நம்பல. ஏதோ ஒரு இல்லாத ஒன்றை நாமளா உருவாக்கி ஒரு மதத்திலிருந்து சில மதங்கள் அவர்களுக்கு என்று சில காரியங்களை சொல்லி இதை செய்தால் இது, அது செய்தால் அது என்று போதிக்கிறது. ஆனால் வேதம் ஒரு மதத்தின் கற்பனை அல்ல, மாறாக இது சத்தியத்தின் வெளிப்பாடு, இது உண்மையின் வெளிப்பாடு. இல்லாத ஒன்றை அல்ல, இருக்கிறவராகவே இருக்கிற தேவன், இருக்கிறதாகவே இருக்கிற பரலோகத்தை குறித்து இருக்கிறவராகவே இருக்கிற வேதவசனத்தை கொண்டு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு தேவாலயம் இருக்குது இஸ்ரவேலில் இடிக்கப்பட்ட நிலையில். அந்த வரலாறை நாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வரோம். மறுபடியும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதலாவது 957 கட்டப்பட்ட சாலமோன் மூலமா கட்டப்பட்ட தேவாலயமானது 586 இடிக்கப்பட்டது நேபுகாத்நேச்சாரால். அப்படி நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்டு 70 ஆண்டுகள் பாபிலோனில் அவர்கள் சிறையில் இருந்த, அவர்கள் அடிமைத்தன சிறையிருப்பில் இருந்த பிற்பாடு அவர்கள் மறுபடியுமாக பெர்சியா ராஜாவாகிய கோரேசின் மூலமாக தங்களுடைய தாயகத்துக்கு சில மனிதர்கள் தயவில், சில மனிதர்களுடைய தலைமையில் அவர்கள் திரும்புகிறார்கள். யாராரு? செருபாபேல், யோசுவா, நெகேமியா, மொர்தெகாய் போன்றவருடைய தலைமையில திரும்புகிறார்கள். தேவாலயம் மறுபடியும் என்ன பண்ணப்படுது? இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற தேவாலயமானது கிமு 538 இருந்து 520 வரைக்கும் புதுப்பித்து கட்டப்பட்டது. சரி, கோரேஸ் மன்னனால் கட்டப்பட்டு ஏரோது மன்னனால் புதுப்பிக்கப்பட்ட இந்த தேவாலயத்துலதான் இயேசுவானவர் கிபி 30 சீசர்களோடு பேசினார்.
மத்தேயு புஸ்தகம் 24 அதிகாரம். அப்படியே வந்துட்டே இருக்கிறோம், நம்ம அப்படியே வந்துட்டே இருக்கிறோம். மத்தேயு புஸ்தகம் 24 அதிகாரம் 1, 2 வசனங்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சாலமோனின் தாவீதினுடைய ஆசையில் இருந்து சாலமோனால் கட்டப்பட்டு சிதேக்கியா ராஜாவின் காலத்திலே நேபுகாத்நேச்சரால் இடிக்கப்பட்டு 70 ஆண்டு கால சிறையிருப்புக்கு பிற்பாடு பெர்சியனாகிய கோரேசினாலே மறுபடியுமாக யோசுவா, மொர்தெகாய், ஸ்தோத்திரம் இல்லையா, நெகேமியா, செருபாபேல் இவர்களுடைய தலைமையில புதுப்பித்து கட்டப்பட்ட இந்த தேவாலயத்துல தான் அதை மறுபடியுமாக ஏரோது என்ன பண்ணுகிறார், அதன் சில பணிகளை செப்பனிட்டு இருக்கிறார், புதுப்பித்திருக்கிறார். ஆகவே அந்த தேவாலயம் ஏரோதின் ஆலயம் என்றும் அழைக்கப்பட்டது. அந்த தேவாலயத்துல தான் கிபி 30 இயேசுவானவர் கிமு 4 பிறந்து கிபி 30 இந்த தேவாலயத்துல வந்து பேசுறாரு. இருக்கிறீங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டார் வரலாறுக்குள்ள இயேசு இருக்கிறார். இயேசுக்குள்ள எல்லாம் இருக்கிறது. சத்தம் உயர்த்தி. ஒரு எமோஷனல் மெசேஜ் மட்டுமே கேட்டுட்டு அப்படியே சந்தோஷப்பட்டு போயிடக்கூடாது. நம்ம காதுக்கு இனிமையான வார்த்தைகளை கேட்டு, நம்முடைய காதுகளுக்கும் குடும்பங்களுக்கும் இனிமையான சில வாக்கு தத்தங்களை, ஆராதனைகளை அப்படி கேட்டு அப்படியே சந்தோஷப்பட்டு அப்படி மயங்கிடக்கூடாது. அதுவும் சில நேரங்கள்ல ஆண்டவர் தேவைக்கு ஏற்ப நமக்கு அதை கொடுப்பார். ஆனா சத்தியத்தை அறிகிற அறிவுதான் உண்மையான விடுதலையை கொடுக்கும். சத்தியத்தை அறிகிற அறிவை நீங்கள் அடைந்து விட்டால் நீங்கள் சும்மா இருந்தாலும் சத்தியம் சும்மா இருக்காது. மாத்திரை போட்டு விட்டு நீங்கள் தூங்கினாலும் எப்படி மாத்திரை தூங்காதோ அது போல சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் தூங்கினாலும் சத்தியம் தூங்காது. எப்ப ஆமென் அல்லேலூயா சொன்னாலும் கரங்களை உயர்த்தி சொல்ல கத்துக்கணும். எப்ப ஆமென் சொன்னாலும், எப்ப அல்லேலூயா சொன்னாலும் கரங்களை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா சொல்ல கத்துக்கணும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயாவை. இப்போ கிபி 30 என்ன சொல்றாரு? இப்ப நீங்க அந்த வசனத்தை இப்ப வாசிங்க. மத்தேயு 24, 1-2 வாசிங்க பார்க்கலாம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில், நான் வாசிக்கிறேன். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது எப்பங்க தீர்க்க தரிசனம்? இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது எப்போ? கிபி 30 இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோடு கூட இதை சொல்லுகிறார். சீசர்கள் வந்து பிரம்மாண்டமான அந்த ஆலயத்தை பார்த்து, ஆண்டவரே இந்த தேவாலயத்தின் கட்டடங்களை எல்லாம் பார்த்தீரா? அவர் இயேசு சொல்றாரு, இவைகள் எல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இடிக்கப்படும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிபி 30 இதை சொன்னாரு. ஏறக்குறைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிபி 70 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரோம சக்கரவர்த்தி தீத்து என்கின்ற டைட்டஸ் அந்த ராயன் கிபி 70 எருசலேமை முற்றுகையிட்டு, நல்லா புரிந்து கொள்ளுங்க, உலகத்தை இதுவரைக்கும் பல்வேறு ராஜ்யங்கள், சாம்ராஜ்யங்கள் ஆண்டிருக்கிறது. பல்வேறு சாம்ராஜ்யங்கள் உலகத்தை ஆண்டிருக்கிறது. அசிரியர்கள் உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள், எகிப்தியர்கள் உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள், பாபிலோனியர்கள் உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள், மேதிய பெர்சியர்கள் உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள், கிரேக்கர்கள் உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள், ரோமர்கள் உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள். ரோமர்கள் இந்த உலகத்தை ஆளும்போதுதான் இயேசுவானவர் இந்த பூமியில பிறந்து ரோமருடைய ஆட்சியின் கீழே 30 சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பது வரலாறு. நம்புறவங்க மாத்திரம் ஐயா, என் ஆண்டவராக இயேசு வரலாற்றின் நாயகன். இந்த வேதம் கற்பனை அல்ல, இந்த வேதம் மாறாத தேவனுடைய மாறாத புத்தகம். ஆகவேதான் ஒவ்வொருவரும் தங்கள் விசுவாசத்தை மணலின் மேல் அல்ல, மணலை போன்ற அனுபவங்களின் மேல் அல்ல, மாறாத கற்பாறையின் மேலே, கற்பாறையை விட அதிக உறுதியாயிருக்கிற மாற்றமில்லாத தேவனுடைய வாக்கின் மேலே கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய வரங்களின் மேலே, ஒரு மனிதனுடைய தாளமின் மேலே, ஒரு மனிதனுடைய நம்பிக்கையின் மேலே, ஒரு மனிதன் மேலே இருக்கிற அன்பின் மேலே, பாசத்தின் மேலே சபை கட்டப்படக்கூடாது. ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற மாறாத தேவனுடைய வார்த்தையினால் கட்டப்படலாம். பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளாலே கட்டப்படலாம்.
மாற்றப்படாத வானமும் பூமி ஒழிந்தாலும் ஒழியாத தேவனுடைய வார்த்தையினால கட்டப்பட வேண்டுமே தவிர அனுபவங்கள் மேலேயோ சிந்தனைகள் மேலேயோ மற்ற காரியங்கள் மேலேயோ நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது 1 மணிக்கு இயேசு இறங்கி வந்தார். அது உண்மையா பொய்யா யாருக்கு தெரியும்? இயேசு இறங்கி வந்தார்ன்றது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் அது பொய். என்ன சொல்றீங்க ஐயா? ஏறக்குறைய நம்ம சபையில ஒரு 200 இருந்து 250 பேர் விசுவாசி இருக்கிறீங்க. மொத்த பேரும் வரல, ஆனா மொத்த பேரும் வந்தா 250 பேர் வரீங்க. ஒரு நியூ இயர்ல மற்ற முக்கியமான நிகழ்ச்சிகள்ல இந்த 250 பேர்ல இப்ப இங்க இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு 150 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் 150-200 பேர் கிட்ட இருப்பீங்க. நான் கேட்கிறேன், தாழ்மையா கேட்கிறேன், யாருக்கிட்டையாவது நைட்டு ஏசுனாரு இறங்கி வந்தாரா? என்னைக்காவது ஒரு நைட்டு, என்னைக்காவது ஒரு நைட்டு இறங்கி வந்து என் அன்பு மகனே, நீ சப்பாத்தியை நீ கோர்த்து கொண்டு உனக்கு சால்னா இல்லை என்று சப்பாத்தி நீ சாப்பிடாமல் தூங்கிவிட்டாய், ஆகவே நான் பரலோகத்திலிருந்து உனக்கு ஃப்ரெஷ்ஷா மீன் பச்சடியோடு கூட வந்திருக்கிறேன், எழுந்து புசித்து இளைப்பாரி நான் செயல்படுவாயாக சொன்னாரா? யாருக்கிட்ட சொல்லியிருக்கிறாரா? எப்படிதான் பேசுறாரு? எப்படிதான் பேசுறாரு? இப்படிதான் பேசுறாரு. இதை கொண்டுதான் பேசுறாரு. ஆவியானவர் வேத வசனத்தை கொண்டு ஆவிலே உணர்த்துகிறார். ஆவியானவர் வேத வசனத்தை கொண்டு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்மை பலப்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி. இப்போ 70 என்ன நடக்குதுன்னா, இந்த தீத்துராயன் எருசலேமை முற்றுகையிட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் இடிச்சிருக்கிறான். தேவாலயத்தின் கற்சுவர்கள் தங்கத்தினால் கட்டப்பட்டிருக்கிறதாக எண்ணி அந்த தங்கங்களை எடுப்பதற்காக, ஏன்னா எத்தனை கிலோ தங்கத்தால் கட்டப்பட்டிருக்குது ஐயா? தங்க முலாம் போசி ஒன்னும் தேவாலயத்தை கட்டல. சுத்தமான, நம்முடைய பாஷையில சொல்லணும்னா சுத்தமான கேடியன் 24 கேரட் தங்கத்துல தேவாலயம் கட்டப்பட்டிருந்தது. 34 லட்சம் 34 லட்சம் கிலோ தங்கத்தால் கட்டப்பட்டிருந்த தேவாலயம். ஏறக்குறைய 34,000 டன் வெள்ளியால் கட்டப்பட்டிருந்த தேவாலயம். ஒரு கல்லின் ஒவ்வொரு கல்லுகளுக்கு இடையிலையும் உருகி தங்கம் ஓடினதாக வரலாறு சொல்லுகிறது. தீக்கரையாக்கப்படும் பொழுது அவ்வளவு பிரம்மாண்டமாக தேவனுடைய சமூகம், தேவனுடைய சபை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சரி, இப்ப நடந்தது என்ன? கிபி 70 இருந்து, அதாவது தீத்துராயன் இந்த உலகம் முழுவதற்கும் இந்த யூதர்கள் என்ன பண்ணா, சிதறி போக பண்ணினான். கிபி 70 இருந்து 1917 வரைக்கும், இப்ப இந்த வரலாறு நாம வந்துட்டோம். 1917 என்பது நம்முடைய அறிவு எட்டி பார்க்கிற ஒரு வரலாறு. யூதர்கள் உலகம் முழுவதும் ஏறக்குறைய கிபி 70 இருந்து கிபி 1917 வரைக்கும் உலகம் முழுவதும் யூதர்கள் சிதறி போனார்கள். அப்படி உலகம் முழுவதும் சிதறி போன யூதர்கள், ஒரு கூட்டம் ரஷ்யாவுக்கு போனார்கள், ஒரு கூட்டம் ஜெர்மனிக்கு போனார்கள், ஒரு கூட்டம் இந்தியாவுக்கு வந்தார்கள். உலகம் முழுவதிலும் இப்படி சிதறி போன யூதர்கள் 1917 வரைக்கும் தங்களுக்கு என்று ஒரு சொந்த தேசம், ஒரு சுய தேசம் இல்லாமல் இருந்தார்கள். அப்படி சிதறி போன யூதர்களில் ஒரு கூட்டம் ஜெர்மனியில போய் மிகப்பெரிய பொருளாதார வலிமை பெற்றிருந்ததினால், ஜெர்மனியிலே சிறு குழந்தையா இருந்த பொழுது இந்த யூதர்களுடைய பொருளாதார வளர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இந்த அடால்ஃப் ஹிட்லர் என்று சொல்லுகிற ஒரு சின்ன இளைஞன், அவன் சின்ன வயசுல இருந்தே இந்த யூதர்களை வெறுக்க ஆரம்பித்தான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கிறிஸ்தவர்ல அடால்ஃப் ஹிட்லர் வெறுக்கவே இல்லை. கிறிஸ்தவர்களை அடால்ஃப் ஹிட்லர் கொலை செய்யவே இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அடால்ஃப் ஹிட்லர் ஒண்ணுமே செய்யல. பெரிய அளவில் வரலாற்றை பார்த்தால் அவனுக்கு ஒரே டார்கெட் யூதர்கள் மட்டும்தான். ஆகவேதான் ஏறக்குறைய 66 லட்சமா, ஏறக்குறைய 66 லட்சம் யூதர்களை அவனுடைய அதிகாரத்தின் கீழ் அவன் கொன்று குவித்தான். இரண்டாவது உலக மகா யுத்தமானது உண்டாவதற்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது ஜெர்மனியின் அடால்ஃப் ஹிட்லர். ஜெர்மனியின் அடால்ஃப் ஹிட்லர் ஒரு இயல்பாக ஒரு கூச்ச சுபாவத்தை உடையவன். ஆனால் ஒரு சரியா இயல்பாக கூச்ச சுபாவத்தை உடைய ஒரு அடால்ஃப் ஹிட்லர்
ஒரு பயங்கர மரண கொடூரமாய் மாறினதுக்கு காரணம் யூதர்களை கொல்ல வேண்டும் என்கின்ற வெறி. காரணம், யூதர்கள் சிதறி போன தேசங்களில் அவர்கள் செல்வ செழிப்பாய் பொருளாதாரத்தில், அறிவியல்ல, எல்லா விதங்களிலும் வளர்ந்து பெருகினதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் வேறொரு தேசத்தில் வந்து அவர்கள் தங்களை அடிமைப்படுத்தி தங்களை ஆளுகை செய்கிறதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி அவர்கள் எகிப்திலே பழுகி பெருகி அந்த எகிப்தின் மக்களையே கலங்கரித்தார்களோ, அப்போது அந்த பார்வோன் எழுதி எப்படி இந்த மக்களை சிதறடித்தாரோ, அதே போல ஜெர்மனியில் போய் இவர்கள் வளர்ந்து பெருகி இருப்பதை அடால்ஃப் ஹிட்லரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு நாளில் அதிகாரம் கைக்கு வரும்பொழுது இந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இந்த யூதர்களை நான் கொன்று குவிப்பேன் என்று சிறு வயதிலிருந்து அவனுக்குள்ள ஒரு வெறிய வேகத்தை உருவாக்கி கொண்டான். அதன்படி அவன் கருத்தில் அதிகாரம் வந்த பொழுது ஏறக்குறைய ஈவு இரக்கம் இல்லாமல் 66 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்களை அவன் கொன்று குவித்தான் என்பது உலக வரலாறு. என் வேதம் சொல்லுகிற சத்தியம் உலக வரலாறு அம்மா. ஐயா, இந்த சத்தியம் உலகத்தின் வரலாறோடு ஒத்து போகக்கூடிய சத்தியம். இந்த வேதம் வரலாற்றோடு ஒத்து போகக்கூடியது என்றால் இந்த வேதம் எப்படி வரலாறு உண்மையோ அதே போல இந்த வேதம் உண்மை. இந்த வேதம் உண்மை என்றால் இந்த வேதம் சொல்லுகிற இயேசு உண்மை. இந்த இயேசு உண்மை என்றால் இந்த இயேசுவானவர் கொடுக்க போகிற பரலோக உண்மை. அதற்காக நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி கத்திக் கொண்டிருக்கிறோம். சும்மா ஏதோ ஒரு மதத்துல வந்து சேர்ந்துட்டு, ஏதோ ஒரு சபையில சேர்ந்துட்டு, ஏதோ ஒரு அமைப்புல சேர்ந்துட்டு, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியங்களை மாத்திரமே திருப்திப்பட்டு கொண்டு போகாமல், நாம் ஒவ்வொரு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் பரலோகத்துக்கான தேடல்களாக, ஒவ்வொரு காரியமும் பரலோகத்துக்கு ஒரு கூட்டத்தை இழுத்து கொண்டு போய் சேர்க்கிறதாகவே அமைய நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும். 1917 வரைக்கும் அவர்கள் திரும்பி வராமல் இருந்தார்கள். 1917 அவர்கள் தங்கள் தாயகத்துக்கு திரும்பி வர ஆரம்பித்தார்கள். 1948 வரைக்கும் அவர்களுக்கு என்று ஒரு தேசம் இல்லாமல் இருந்தது. இஸ்ரவேலர்கள் கிபி 70 1917 வரைக்கும் உலகம் முழுவதும் சிதறி போனார்கள். அவர்கள் 1917 தங்களுடைய தாயகத்துக்கு திரும்பி வர ஆரம்பித்தார்கள். பிறகு என்ன நடந்தது என்பதை வருகிற வாரத்தின் தொடர் போதனைகளை நாம் கேட்கலாம். எல்லாரும் ஏந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. சத்திய வேதம் தந்தவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எல்லாரும் வாய் திறந்த மனதார கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தம் பத்தல. ஓ ரபா ஷகா பலபா வீரா பல ஷகா குரா மலபா ரபா கத ரிபா ரபா ரபா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ பிரைஸ் தி லார்ட். உடன் ஊழியக்கார சத்தம் வைத்து சோமன். உடன் ஊழியக்கார சோமன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கேட்பேன். ஆண்டவரே, வரலாற்று சத்தியங்களும் ஆண்டவரே பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஆண்டவரே சத்தியத்திற்காகவும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். என்னுடைய கரங்களில் இருக்கிறதான இந்த பரிசுத்த வேதாகமானது ஆண்டவரே சரித்திரத்தை உள்ளடக்கியதாய் சத்தியமாய் இருக்கிறவரே துதிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிற இந்த சத்தியங்களை ஆண்டவரே உறுதியாய் பற்றிக் கொண்டு ஆண்டவரே அந்த சத்தியம் தருகிற நித்தியத்தை வார்த்தை மூலமாய் ஆயத்தப்படுத்துகிறாங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சத்தம் ஏற்றி சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தும் சமாதானமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்குமாய் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.